ஹாய் ஹலோ வெல்கம் டு சரண்யாஸ் ஜேம் ஸ்டுடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸ் 3 பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் 3ல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆரி கிளாத் வந்து எப்படி இந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண போகிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவையானது இந்த ஸ்டாண்ட், ஆரி ஸ்டாண்ட் வேணும். ஸோ இது நம்ம வந்து கிளாஸ் 1லேயே பார்த்துருக்கோம். ஸோ இதோட லெக்ஸ் எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஸோ ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி எப்படி நம்ம ரெடி பண்ணணுங்கிறத நம்ம வந்து கிளாஸ் 1ல் பார்த்துருக்கோம். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும்னா, நம்ம வந்து இந்த நாடா வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த உடன் ஃப்ரேம் வேணும். ஸோ அந்த உடன் ஃப்ரேம் ஒன்று எடுத்துக்கணும். தென் எகெயின் நம்மளுக்கு இன்னொரு ஃப்ரேம் என்ன வேணும்னா, நம்மளுக்கு அந்த அட்ஜஸ்டபிள் உடன் ஃப்ரேம் இருக்கும்ல, அந்த ஃப்ரேம் வேணும். தென் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து நம்மளுக்கு வந்து ஆரி கிளாத். ஸோ இது வந்து பாப்லின் கிளாத் வந்து நீங்கள் 1 மீட்டர் எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த பாப்லின் கிளாத் நம்ம வந்து 1 மீட்டர் கடையில் வாங்கும் போது நம்மளுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ரா எட்ஜஸ் எல்லாம் நம்ம வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆரி ஃப்ரேமில் யூஸ் பண்ணோம்னா அந்த த்ரெட் நம்மளுக்கு வெளியே வரும். ஸோ அதனால் அந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி வந்து பிஃபோர் தட் நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் ஒரு எட்ஜ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், இன்னொரு எட்ஜ் நான் ஸ்டிச் பண்ணல. பிகாஸ் அது வந்து எனக்கு செல்வேஜ் ஏரியா, அங்கே வந்து எனக்கு த்ரெட்டு வராது. ஸோ நான் எனக்கு எங்கே கட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ இந்த எட்ஜும் அந்த எட்ஜும் வந்து நான் வந்து மடித்து ஓரம் மடித்து அடிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து நம்ம எப்போ ஒரு ஆரி ஒர்க் பண்ணாலும் அதோட நீட்டாக இருக்கணும் அந்த கிளாத்து. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை மடித்து அடிச்சுக்கோங்க. தென் நம்ம செகண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஸோ இந்த நம்ம நாடா ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஆரி உட்டன் ஃப்ரேம், இது வந்து இந்த ஸ்டாண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். ஸ்டாண்டுக்குள்ளே இல்லை, அந்த லேயர்லேருந்து வெளியே அந்த நான் இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறனோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப லூஸாகவும் அதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கிளாத்தை வச்சு நீங்கள் அமர்த்தும் போது ரொம்ப உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்குதுன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து லூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப டைட்டாக இருந்தாலும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா, இது நல்லா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிருச்சான்னு நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணி போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு அதோட இப்போ சப்போஸ் சிலருக்கு வந்து அது ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அப்போ பார்த்தாங்கன்னா அந்த நாடா வந்து ரொம்ப ஹார்டாக சுற்றிருப்பாங்க. ஸோ அதனால் ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த உட்டன் ரிங் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரிங்குக்குள்ளே இந்த நாடா சுற்றின இந்த ரிங் வந்து ஃபிக்ஸ் ஆகுதான்னு அடுத்தது நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த அட்ஜஸ்டபிள் ரிங்குக்குள்ளே இந்த அட்ஜஸ்டபிள் அந்த க்ரீன் கலரில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்களே, இந்த ஃப்ரேம்குள்ளே இந்த நாடா சுற்றின ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் உள்ளே வச்சு அதை அப்படியே ப்ரெஸ் பண்ண ரொம்ப அப்படியே நீங்கள் வச்ச பிறகு உள்ளே அப்படியே லூஸாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கையில் வச்சு உள்ளே அமுத்தி விடுற அளவுக்கு கொஞ்சமாவது டைட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த நாடா வச்ச ஃப்ரேமும் இந்த உட்டன் ஃப்ரேமும் உங்களுக்கு சென்டரில் கிளாத்தை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைட் வேணும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப உள்ளே போகலை இல்லை டைட்டாக இருக்குன்னா இந்த எட்ஜஸை வந்து நீங்கள் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு. ஓகேவா? ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. கிளாத்தை வந்து ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம இதை வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிங்குள்ளே வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபிக்ஸ் ஆன பிறகு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணுறோன்னா, ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீனான ஒரு ஃப்ளோரில் ஸோ நம்ம வந்துட்டு அந்த நாடா சுற்றின ரிங்கை மட்டும் கீழே போடுறோம். ஸோ கீழே போட்டுட்டு நல்லா நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் வந்து நம்ம அந்த கிளாத்தை எடுக்கிறோம். பாப்லின் கிளாத் எடுத்து நம்ம எங்கேருந்து ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம மிடில் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், ஒரு கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மிடில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னரில் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நான் வந்து மிடில்லேருந்து பண்ணாமல் எந்த கார்னரில் நான் ஒர்க் பண்ண போகிறேனோ அந்த கார்னரில் சைடில் கொஞ்சம் கிளாத் விட்டு இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 இன்ச்சஸ் அந்த அளவுக்கு, 2லேருந்து 2.5 இன்ச்சஸ் கிளாத். நீங்கள் பிகினராக இருக்கும்போது 2லேருந்து 2.5 இன்ச்சஸ் வந்து கிளாத்தை வந்து சைடில் விட்டுட்டு அந்த ரிங்கு மேலே அதை வச்சுட்டு நல்லா நீட்டாக சுருக்கெல்லாம் இல்லாத மாதிரி அந்த ரிங்கில் வச்சுட்டு தென் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கார்னர்ஸ்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே டிசைன் போடுறோங்கிறதையும் நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அந்த அட்ஜஸ்டபிள் உட்டன் ஃப்ரேம் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் தெரியுமா, அப்போ வந்து கிளாத் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ
கிளாத் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா கிளாத் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏன் செக் பண்ணுறோன்னா அது உள்ளே ஃபிக்ஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு கிளாத் வைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வச்சுட்டு இப்போ நீங்கள் போட்டு அதை அந்த கிளாத் மேலே வந்து அந்த உட்டன் ஃப்ரேமை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கிளாத்தும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அந்த ஃப்ரேமுக்கும் 2க்கும் நடுவில் கிளாத் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அடியில் வந்து உங்களுக்கு வந்து அந்த நாடா சுற்றின ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டு மேலே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது நம்ம ஆல்ரெடி இந்த ஃப்ரேமை வந்து அந்த ஸ்டாண்டில் வச்சு நம்ம செக் பண்ணியிருக்கோம், உள்ளே போகுதா இல்லையாங்கிறது செக் பண்ணியிருக்கோம். அது நல்லாவே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆனனால தான் நம்ம அடுத்தடுத்த ப்ரொசீஜர் போனோம். இப்போ அதை வச்சு நீங்கள் இதை பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த உட்டன் ஃப்ரேம் வந்து அப்படியே மேலே இழுத்துட்டு வரும். எல்லா சைடும் 2 ஃப்ரேமையும் பிடிச்சி உள்ளே நீங்கள் அமுத்துனீங்கன்னா இப்போ அந்த ஸ்டாண்ட் போய் உள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரேம் வந்து ஸ்டாண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபிக்ஸ் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா கிளாத் வந்து சுருக்கம் இருக்கக்கூடாது. ஸோ கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கிளாத்தோட அந்த கார்னர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நல்லா ஹோல்ட் பண்ணி நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சான்னு பார்த்து அந்த கிளாத்தோட அந்த கார்னரை பிடிச்சி இப்படி இழுக்கணும். இழுத்திங்கன்னா சென்டரில் வந்து உங்களுக்கு லூஸ் இல்லாமல் டைட்டாக இருக்கும். ஸோ நல்லா எல்லா கார்னரும் வந்து மெதுவாக இழுக்கணும். ரொம்ப ஸ்பீடாக இழுத்திங்கன்னா ஃப்ரேமும் உள்ளே தூக்கிடும். ஸோ இந்த கார்னரும் பிடிச்சி இந்த எட்ஜும் பிடிச்சி நல்லா இப்படி மெதுவாக இழுக்கணும். இழுத்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் சுருக்கம் இல்லாமல் நல்லா டைட்டாக வரணும் கிளாத்து ஃப்ரேமில். அப்போ டைட்டாக வரும்போது தான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் ஆரி ஒர்க் பண்ண முடியும். எப்போ வந்து ஃப்ரேம் கொஞ்சம் லூஸாக இருக்கோ இல்லை கிளாத் கொஞ்சம் லூஸாக இருந்தாலே உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து சுருக்கமாக அசிங்கமாக வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா டைட்டாக பண்ணிடுங்க. டைட்டாக நல்லா இழுத்துட்டு ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த கிளாத் வந்து நல்லா டைட்டாக இதாயிரும். நீங்கள் இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சவுண்டு வரும், ஒரு மாதிரி சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்துச்சுனாலே உங்களுக்கு கிளாத் வந்து நல்லா கெட்டியாக இருக்குது, டைட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களோட ரீசன். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கீழே வந்து கிளாத் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவாக தொங்குதில்ல, அந்த கிளாத்தை வந்து நம்ம ரோல் பண்ணி இது பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த பெல் பின் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இந்த கிளாத் கீழே இருக்கிற கிளாத்தை எல்லாம் அசம்பிள் பண்ணி அதோட லெக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெக்கில் வந்து நீங்கள் ரோல் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த லெக்கில் வந்து இந்த கிளாத்தை எல்லாம் எடுத்து ஒரு பின் எடுத்து அந்த கிளாத்தை வந்து ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா உங்களுக்கு எப்படி சௌரியமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படி தான் இல்லை, உங்களுக்கு அது எந்த கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு. ரொம்ப கசங்காமையும், பிகாஸ் ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிற கிளாத்து, ஸோ ரொம்ப கசங்காமல் ரொம்ப நீட்டாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை எடுத்து அந்த பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். ஏன்னா கிளாத் வந்து உங்களுக்கு கீழே தொங்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத்தை ரோல் பண்ணி நீங்கள் செக்யூர் பண்ணி பின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து மெசேஜ் போடுங்க. ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுல உங்களுக்கு இடையில எதாவது ஃப்ரேம் ஃபிக்ஸிங்